கரூர் மாவட்டத்திலிருந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு ஒரு பொதுநல வழக்கு வருது. யாருக்கு எதிராக அப்படின்னா, இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக. அதாவது கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு கோவில் நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றணும்னு சொல்லி. எதிர் மனுதாரர்கள் எல்லாருமே யாரு? இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள். வழக்கு வருது. உயர்நீதிமன்றம் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற சொல்லி உத்தரவு போடுது. ஏன்னா அதிகாரிகள் நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்றதுனால. ஆனால் அவர்கள் எதுவுமே செய்யலை. ஏன்னா கரூர் மாவட்டம் இல்லை. தம்பி சவுக்கு சங்கர் அவர்களுக்கு தான் மெயினாக நம்ம இதை பேசுகிறோம். ஐயநாதன், ஜெகதீஸ்வரன், அப்புறம் பொன்ராஜ் அறிவியல் ஆலோசகராக ஞானியா அவரு பேசிக்குவோம் எல்லாத்தையும். ஒன்றும் நடவடிக்கை இல்லை. உடனே அவங்க மனுதாரர் பாதிக்கப்பட்டவங்க, மனுதாரர் தான் வழக்கில் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு அர்த்தம். மனுதாரர் வந்து கண்டெம்ட் வழக்காக பதிவு பண்ணுறாங்க. அப்படின்னா உடனே வழக்கு நம்பர் ஆகுது. வழக்கு நம்பர் வந்து 679 வருஷம் 2024. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எண் 679 வருஷம் 2024 மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் பண்ணுறாங்க. வழக்கு நடந்துகிட்டு இருக்குது, நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கோவிலோட நேரடி நிர்வாகி, செயல் அலுவலர் ஒரு சகோதரி. நல்லா பாருங்க, மனுதாரர் ஒரு சகோதரி, இருவருமே பெண்கள் தான் ஆச்சுங்களா. ஏன்னா கண்டெம்ட் வழக்கில் அவங்க தான் நேரடியாக அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி தரணும். ஆனால் அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கலைங்க. ஃபுல் சப்போர்ட் திமுகவுக்கு. கருப்பு சோப்பு கரை வேட்டி கட்டின எவம்பைனெல்லாம் ஆமாஞ்சாமி தான். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? நீதிமன்ற வழக்கு இன்னைக்கு நிலுவையில் இருக்குது. நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்க்கின்றன. ஏங்க கட்டடத்தை கட்டுங்கங்குதுங்க, பில்லர் போட்டு. ஒரு கோவிலுக்கு மரப்பை கட்டி கட்டுங்க அப்படிங்குது. மனுதாரர் அவங்ககிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க. என்ன மேடம் வழக்கு நடந்துகிட்டு இருக்குது? அவங்க சொல்கிறாங்க, வழக்கு தீர்ப்பு வர அன்னைக்கு பார்த்துக்கலாம், உங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சேட்டை தானே இது? அப்படின்னா கரூரில் திமுகவோட அராஜகம், அதிகாரம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அவங்க சாதாரண ஆட்களே கிடையாதுங்க. உலகிலேயே ஒரு சர்க்கிளில் திமுக மிகப்பெரிய பேராபத்தை கொண்டது அப்படின்னா அது கரூர் மாவட்ட திமுக தான். அங்கே ஒருத்தன் கரூர் மாவட்ட திமுகவாக இருப்பான், இல்லைன்னா அங்கே இருக்கிற தொழிலதிபர் இவங்க பின்னணியில் இருப்பாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உயர்நீதிமன்றத்தில் கண்டெம்ட் வழக்குங்க. அந்த அம்மா சொல்லுது கேட்டா. எம்எல்ஏ சொல்கிறாரு, திமுக எம்எல்ஏ சொல்கிறாரு, அமைச்சர் சொல்கிறாரு. ஆய்வுனா அங்கே உள்ளவெல்லாம் அமைச்சர்கிட்ட போயிடறான். இப்போ அவர் அமைச்சராக இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ கரூர் பற்றி என்னையா தெரியும் உங்களுக்கு?